ஹே காய்ஸ், ரம்ஜான் ஷாப்பிங் பண்ண வீடியோ பார்த்துடலாமா? இது 19th மார்ச் அன்றைக்கி போயிருந்தோம். எனக்கு கோல்டுங்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் கிளியர் ஆகட்டும்னு வெயிட் பண்ணேன். ஆகிற மாதிரி தெரியல. சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் கிளம்பிட்டோம். ரிஹானோ அஜ்ரானோ மாமா கூட விளையாடிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் கூட ரெண்டு பேருமே சும்மாவே இல்லை. மாமாவை போட்டு அடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இப்படியே தான் இருந்துச்சு. ஃபைனலாக நாங்களும் கடலூர் ரீச் ஆகிட்டோம். கேவி டெக்ஸ் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். சரி, ஃபஸ்ட்டு ரிஹானுக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ட்ரு ஆகும்போது இங்கே 159 நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. ஆனால் ரிஹான் சைஸ் கிடைக்கல. ஹாஃப் ஸ்லீவில் கிடச்சிச்சு. எனக்கு ஃபுல் ஸ்லீவில் போட்டால் தான் பிடிக்கும். அதனால் நான் அதை எடுக்கலை. கலெக்ஷன் சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது, போயிட்டோமேன்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு தேடி ஓரளவுக்கு எடுத்தோம். இந்த 3/4 பேண்ட் ரிஹானுக்கு 2 எடுத்தோம். எடுத்துகிட்டு அவங்கள அவங்களோட கியூஆர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு அஜ்ரான் மார்க் பார்க்குறதுக்காக போயிட்டேன். ரிஹானுக்கு இன்னும் 2 டிஷர்ட் எடுத்தேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதுவுமே எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. அஜ்ரானுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி பார்த்துட்ருக்கும் போது ஒரு 2 ட்ரெஸ் ஓகேவாக இருந்துச்சு. அது 2ம் எடுத்துக்கிட்டேன். இந்த 2 ட்ரெஸ் தான். இந்த 2 ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அப்சலுக்கும் டிஷர்ட்ஸ்லாம் பார்த்தோம். அவ்வளோவா செட் ஆகலை. ஒரு ஷர்ட் நல்லா இருந்துச்சு. அதனால் ட்ரையல் பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. எல் சைஸ் எடுத்துமே அது டைட்டாக இருந்துச்சு. அதனால் எடுக்கலை. அண்ட் தென் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் ரியானுக்கும் அஜ்ரானுக்கும் கிளாஸஸ் வாங்கினோம். அது அஜ்ரான்மா போட்டு பார்த்துட்டு அழகாக ரியாக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த சோலி அண்ட் இந்த ட்ரெஸ்ஸஸ் எடுத்துருந்தேன். இதையும் பேக் பண்ணிவிட்டு பில் கவுண்டருக்கு எடுத்துகிட்டு போகலான்னு போனோம். அப்புறம் அம்மாவுக்கு சாரீ வாங்கலை, அதை மறந்துட்டோம். தென் அம்மாக்காக சாரீ பார்த்தோம். அம்மா சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால பட்டு சாரீ டைப்பில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அம்மாவுக்கும் இந்த சாரீ தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த சாரீ இன்னொரு சாரியும் செலக்ட் பண்ணியிருந்தோம். இது அம்மாவோட செலெக்ஷன். இது அம்மாவோட ஆசைக்காக சிம்பிளாக ஒன்று, என்னோடய ஆசைக்காக கொஞ்சம் ஷிம்மரியாக இருக்க மாதிரி ஒன்று. ரெண்டுத்துல எது நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளவே 6:30 ஆகிடுச்சு. பில் போட்டுட்ருக்கும் போதெல்லாம் 6:30. பில் வாங்கிட்டு நோம்பு திறக்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பில்லெல்லாம் போட்டு பில்லை கையில் கொடுக்கறதுக்கு 6:35 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே நோம்பு திறக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள்லாம் நோம்பு திறக்கிறதுக்காக அங்கே போயிருந்தோம். நோம்பு திறக்கிறதுக்கு இங்கே கஞ்சியும் ஜூஸும் கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு திறந்துட்டு வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற பிளானில் இங்கேயும் நோம்பு திறந்தாச்சு. போயிட்டு பில்லெல்லாம் காமிச்சிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மேக்ஸ்க்கு கிளம்பிட்டோம். மேக்ஸ்க்கு போனோடனே அங்கே ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. என்னடா எல்லாத்தையும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. உண்மையிலே கலெக்ஷன்ஸ் எதுவுமே அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. அப்புறம் பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் ரிஹான் அஜ்ரான் எல்லாம் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தோம். தென் ஷாப் பண்ணதெல்லாம் பிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் மாலுக்கு போயிருந்தோம். ரிஹானுக்காக தான் மால் போனதே. அவருக்கு ப்ளே ஏரியா போகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. எங்கே போனாலும் நாங்கள் ஏதாவது ஒரு ப்ளே ஏரியா கூட்டிகிட்டு போயிடுவோம். அவருக்கு ஒரே ஹாப்பி. உள்ளே போயிட்டு என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் விளையாடினாங்க, என்ன பண்ணாங்கன்ற வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துடலாமா? உள்ளே போனதும் நான் கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டேன். ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ரிஹான்மா அஜ்ரான்மா என்னெல்லாம் விளையாடினாங்க, எப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது அஜ்ரானுக்கு ஃபஸ்ட் டைம். எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கங்கிறது தான் ஃபுல் வீடியோவும்.
ஃபைனலாக எங்களுக்கு கொஞ்சம் டிக்கெட்ஸ்லாம் கிடச்சிருந்தது. 27 டிக்கெட்ஸ் கிடச்சிருந்தது. அதுக்கு வந்து ஆக்டிவிட்டி புக் கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு சாப்பிட்லான்னு சொல்லி பாப்பைஸ் போயிருந்தோம். லைட்டாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.